பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான ஒரு டிவிகே தொண்டர்களுடைய கருத்து. அதை வச்சுட்டு எதிர்கட்சிகள் இந்த மாதிரி கேவலமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு த்ரிஷாவை பிடிக்காது. விஜய் அவர்கள்கிட்ட நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை அதுதான். நீங்கள் என்னன்னா பண்ணுங்கள், எங்களுக்கு அந்த த்ரிஷாவை இனிமேல் நாங்கள் எந்த இதுலேயும் பார்க்கக்கூடாது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு? அந்த மாதிரி நினைக்கிறத ரொம்ப தப்பு. விஜய் எப்படி நீங்கள் இப்படி நினைக்கலான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒன்று தான் அகைன் கேட்குறோம். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் உங்களுக்காக தமிழ்நாடையே கொடுத்தோம். நீங்கள் எங்களுக்காக அந்த திருட்டு நாயை விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டோ பெஸ்டியோ கேர்ள் ஃப்ரெண்டோ யாராக வேணா இருக்கட்டும், அவள் தேவையில்லை. அவ்வளோதான். அவள் சரியான பீடை. அந்த பீடை நமக்கு தேவையில்லை. நீங்கள் எதுக்காக வந்தீங்க? தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வந்தீங்க? அந்த வேலையை பாருங்கள். உங்கள் ஒருத்தவங்களால் கட்சியோட அந்த ஒருத்தியால் கட்சியோட பேரே போகுது. சரியான ஸ்பாய்லர். ஈவன் மோர் அட்டென்ஷன் சீக்கர். சரியான அட்டென்ஷன் சீக்கர் அவளுக்கு தெரியாதானே? நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ பேர் திட்டுறோன்னு அந்த நாய்க்கு தெரியாமலே இருக்கும், அந்த த்ரிஷா நாய்க்கு. இதுலேயும் பாதி பேர் கேட்குறாங்க, உங்கள் அண்ணனை கரெக்டாக சொல்லுங்க. உங்கள் அண்ணன் இடம் கொடுக்காம அவன் இடம் கொடுக்குறான் கொடுக்கல, இவளுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. என்ன இவ பிடுங்கிட்டு இருக்கா? இதில் தான் நான் சொல்கிறேனே, விஜய் மேலேயும் தப்பு இருக்குது, த்ரிஷா மேலேயும் தப்பு இருக்குது. நாங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோமே. நாங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இல்லையே. இந்த பார்ட்டியாக சுற்றிட்டு கிளப்புக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறவ இவெல்லாம் என்னங்க இது? அசிங்கமாக இருக்குங்க. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டிவிகே ஃபேனாக ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. விஜய் எப்போ இதை விடுவாருன்னு தெரியல. உனக்கு வரதுன்னா நீ தனியாக வந்துட்டு போவோம். ஏன்டி உன் ஆத்தக்கறிலாம் எதுவும் சொல்லவே மாட்டாளாடி? ஏன்டி இப்படி எங்கள் உயிரை வாங்குற? நீ வந்தாலே எங்கள் நிம்மதியே போகுதுடி. தயவு செஞ்சு எதுக்குமே வராதுடி விஜய் கூட. அசிங்கமாக இருக்குடி நீ வந்தா எங்களுக்கு. சரி, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு தெரியல. விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஃபேனாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஃபேனாகவும் இருக்கட்டும் தொண்டராகவும் இருக்கட்டும், த்ரிஷாவை எங்களுக்கு பிடிக்காது. எங்கேன்னு த்ரிஷா பேரை வச்சு நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படி படுத்துனீங்கன்னா அது நாங்கள் வேறு மாதிரி அசிங்கப்படுத்துவோம் திரும்ப. அது வேறு விஷயம். அண்ணனுக்கு ஒன்றுனா நாங்கள் அண்ணனையும் அடிப்போம். அதுதான் எங்கள் கேங். ஸோ இதில் எதையும் நாங்கள் நியாயப்படுத்தவும் விரும்பலை. த்ரிஷா எங்களுக்கு வேண்டாம்.